வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். என்னென்னா சிம்பிள் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி டூல் இருக்கு இல்லையா? ஃபிபனாச்சி டூலை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து மெஷர் பண்ணி அதிலிருந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ட்ரேட் எடுக்கிறது தான். ஸோ அந்த அந்த வீடியோவுடைய லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம எப்படி ட்ரேட் இன்னைக்கு எடுத்தோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவுடைய லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுடைய முழு வீடியோ லிங்க்கும் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து இந்த ஃபிபனாச்சி எப்படி செட் பண்ணுறது வைக்கிறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது. ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி எடுத்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் 50,200 அப்படிங்கிற புட் பிரீமியத்தை நம்ம இன்றைக்கி எடுத்தோம். ஓகே, புட் பிரீமியம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எப்படி இன்றைக்கி வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் அப்படிங்கிறது இது. நம்ம இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் 1 ஹவர் கேண்டில் சொல்லியிருந்தோம். இது வந்து அந்த அதுக்கு முன்னாடி சிம்பிள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்தோம். அதாவது ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் டைம் ஃப்ரேம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:45 இந்த ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் கேண்டில் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அரை மணி நேரம் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, ஓகே, இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் கேண்டிலோடைய ஹை லோவை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் தான் சொல்கிறேன், புதுசாக பார்க்கக்கூடியவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே, 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றினோம்னா நம்ம வந்து எப்போ அந்த லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:45 நம்ம வந்து அந்த ஹை லோ, அதாவது ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 9:45 போது இந்த கேண்டில், ஓகேவா, இந்த கேண்டில் தான் 9:45 கேண்டில். இந்த கேண்டிலுடைய ஹை எப்போ வந்து நமக்கு வந்து இந்த இது 50%, அதாவது ஃபிபனாச்சியோட 50% இருக்கு இல்லையா, இந்த 50% வந்து மார்க்கெட் வந்து மேலே, அதாவது என்னென்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இல்லைனா மார்க்கெட் இங்கேருந்தே, அதாவது காலையில் ஓப்பனுக்கு அப்புறமே மார்க்கெட் வந்து ஒரு 50%க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க, இப்போ மார்க்கெட் வந்து 9:45 அப்படின்னா இந்த கேண்டில், இதுக்கப்புறம் அடுத்து இருந்து மார்க்கெட் வந்து இந்த ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையவே கட் பண்ணுது. ஓகேவா, நல்லா பாருங்கள், ஹையை கட் பண்ணுது. ஸோ இந்த ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேண்டில் ஏதாவது ஒரு இப்போ 9:45 கேண்டில் இது, இந்த ஹையை கட் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சு அப்படிச்சுன்னா இப்போ இந்த கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சிருச்சு நமக்கு. இது 2 பக்கமும் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:55 கேண்டில் நமக்கு வந்து 2 பக்கமும் ட்ரேட் ஆகலை, மேலே மட்டுமே ட்ரேட் ஆயிருக்கு, கீழே வந்து நமக்கு வந்து ஒன்றும் ட்ரேட் ஆகலை. ஸோ இது பாடி பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் தான் கீழே வச்சிருக்கு. இந்த கேண்டிலில் 9:45 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், விக்கு மட்டும்தான் கீழே இருக்குது. ஸோ முழு பாடியுமே வந்து இந்த ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகேவா, இந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆகிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையை லோவை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்போ ஹையவோ இல்லைனா வந்து 50%க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து எடுக்கலாம். 50%ங்கிறது இந்த இது. ஸோ 0.5 இருக்கு இல்லையா, 0.5ங்கிறது இந்த லைனு, இந்த ரெட் கலர் லைன். ஸோ இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேலே இருக்குது, அப்போ அந்த ½ அன் ஹவர் கேண்டிலுடைய கையை கட் பண்ணுது. மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 ரூபா. அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய டார்கெட் எது வைக்கலாம்னா சிம்பிளாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா மேலே இருக்கிற 344. ஸோ 300 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி ஆனாலும் இதோட க்ளோசிங் ப்ரைஸில் என்ட்ரி ஆனாலும் இங்கே இருக்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட். 40 பாயிண்ட் ஈஸியாக சாலிடாக நம்மளால் பேங்க் நிஃப்டியில் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா, ஒரு 5 மினிட் 1 மினிட் 2 மினிட்லேயே நம்மளால் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளால் இது ஈஸியாக எடுக்க முடியும். ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்துனீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு நம்ம கூட வந்து நம்ம வந்து சில
இது இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நம்ம இதுக்கு ஆட் பண்ணுவோம். ஆங்கர்டு வைவேப். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த 5 மினிட் கேண்டிலுடைய வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஓகேவா? இப்போ லோட் ஆகும் பாருங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேண்டில் அதாவது என்ன 50%ல இருந்து மார்க்கெட் வந்து திருப்பிது அப்படின்னாலும், இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு ஓகேவா? மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் வந்து இதான் 50% லைன். ஸோ இந்த 50% லைனுக்கு மேலே ஒரு என்ட்ரி கிடச்சிச்சினாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்லேயே நம்ம வந்து இந்த லைனை ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இண்டெக்ஸில் பார்க்கணுங்கிறது இல்லை, பர்டிகுலராக எந்த ஆப்ஷன் அதாவது இண்டெக்ஸ் வந்து ஓவராலாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஷனில் நம்ம வந்து காலில் ட்ரேட் பண்ணணுமா புட்டில் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கால் சைடில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கனாலும் கால் சைடுடைய 1 மணி நேர கேண்டில் அதாவது சாரி மன்னிக்கணும் ½ அன் ஹவர் கேண்டில் ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து இந்த 50%க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கால்க்கு ஒரு ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த 50%ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஆவரேஜ் 50%ஓட லைனு. ஸோ அந்த 50%லிருந்து மார்க்கெட் ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு அடுத்து இருக்கக்கூடிய லைன் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி இந்த க்ளோசிங்கில் என்ட்ரி எடுக்கீங்கன்னா இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு இந்த 50%லேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிட்டு இது ஒரு 5 மினிட் கேண்டில் நல்ல ஒரு 10:40 தெரியுது உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துட்டு 10:40க்கு வந்து 50%லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஹை இருக்கு இல்லையா? இந்த ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை இந்த ஹையை வந்து டார்கெட் வச்சுக்கணும் நம்ம வந்து. ஸோ இப்போ இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹273. ஸோ இந்த ஹையோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹294. ஸோ இப்படி தான் ₹273 எடுத்தோன்னா ஒரு 20 பாயிண்ட் இதில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்படி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஹை மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் கண்டிப்பாக போகும். அடுத்து இருக்கக்கூடிய லைனுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக டச் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இதை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா இந்த கையை வந்து டச் பண்ணும் மார்க்கெட். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த ஃபிபோ டூவில் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறது சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்க இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த இன்னைக்குள்ள ட்ரேட் அதாவது ஒரு நாளுடைய ட்ரேடை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஆப்ஷன் அதாவது ப்ரீமியம் சார்ட்லேயே நம்ம வந்து இந்த லைனை இந்த ஃபிபோடைய செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ தான் டீஃபால்ட்டாக இது கிடையாது. ஃபிபனாச்சி வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். அந்த டீஃபால்ட்டை வச்சு நம்ம எடுக்கலை. நம்ம அதுக்கு கூட நம்ம வந்து இதை எப்படி நம்ம செட் பண்ணணும், இந்த ஃபிபனாச்சி டூலில் வந்து நம்ம எப்படி வந்து செட்டிங் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து வச்சு ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் முழுசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். அதான் ஃபிபனாச்சியினுடைய டூலை மட்டும்தான் நம்ம செட்டிங்ஸ் இதில் சொல்லலை, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எப்போ 50%க்கு மேலே இருக்கோ இல்லைனா வந்து 50%க்கு மேலேயோ இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுக்கு மேலே ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் ஒரு ஃபுல் கேண்டில் ஒரு பாடி நம்மள க்ளோஸ் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து அடுத்து இருக்கக்கூடிய லைனை டார்கெட்டாக வச்சுட்டு எக்ஸிட் ஆகலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 10 மணிக்கு 9:55 இதான் வந்து நமக்கு வந்து 9:45 தான் நமக்கு வந்து லைன் அதாவது ½ மணி நேரம் கேண்டில் முடிஞ்ச டைம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி ½ அன் ஹவர் கேண்டில் முடிஞ்ச ஹை. ஸோ கையை மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்போ எப்போ வந்து இந்த ஹைக்கு மேலே ஒரு பாடி வைக்குதோ ஒரு நல்ல வந்து ஒரு ஃபுல் பாடி கேண்டில் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா 50% கீழே வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உடனே மார்க்கெட் மேலே போகுது. சம்டைம் வந்து மார்க்கெட் கீழே வரலாம். ஓகேவா? அப்படியே கீழே மேக்ஸிமம் மார்க்கெட் இவ்வளோ ஹைக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கும்போது இந்த லைனை டச் பண்ணிடும். அடுத்து இருக்கக்கூடிய லைனை வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிரும். இன்கேஸ் மார்க்கெட் இதுலேருந்து கீழே வந்துச்சுன்னா 50% வரைக்கும் மார்க்கெட் திருப்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஓகேவா? மார்க்கெட் இப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம்னா திருப்பி வந்து 50% இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம 50%க்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். எப்போ வந்து 50%க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துறோம் ஃபுல் ஒரு அதாவது மார்க்கெட் கீழே வரலாம். இந்த மாதிரி வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிடலாம். ஸோ ஒரு பாடி ஃபுல் பாடி கேண்டில் இந்த பக்கம் வந்து க்ளோஸ் கொடுத்துடணும். பாடி வச்சு ஒரு கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டுனா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஸ்டாப் லாஸ் அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆப்ஷனில். ஓகேவா? இதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் எடுத்தது. ஓகே.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.